உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடி ஆச்சு? அத்தை எனக்கு தாலி பெருக்கி போடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி பெரிய ஃபங்க்ஷனா நடத்தணும்னு உறுதியா இருக்காங்க. நீ ஏதாவது சொல்லி நிறுத்த வேண்டியதானே? என்னால எதுவுமே சொல்ல முடியாது, யாராலையும் தடுக்கவும் முடியாது. ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு வார்த்தையை எதிர்த்து பேசாத மாமாவையே எதிர்த்து பேசிட்டாங்கன்னா பாரு. எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. என்னால எதுவும் செய்ய முடியல சுமதி. நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அவங்கள தடுக்கவே முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சிவா மூலமா ஏதாவது சொல்லி ட்ரை பண்ண முடியாதா? நான் சொல்லியே தடுக்க முடியல, சிவாவால எப்படி தடுக்க முடியும்? ஃபங்க்ஷன் வேலை ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நடந்துச்சு, வீட்ல உள்ளவங்க முன்னாடி மட்டும் இல்ல, எல்லா சொந்தக்காரங்க முன்னாடியும் நான் மாட்டிப்பேன். எதனா சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு போக முடியாதா? முடியாதுடி. அம்மா பாவம், அப்புறம் நான் மாட்டிக்கிறத விட அவங்க மாட்டிப்பாங்கல்ல. எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத துளசி, எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துட்ட, சமாளிக்கவும் செஞ்சுட்ட. ஆனா இதை சமாளிக்க வழி தெரியலையே. இப்ப என் கழுத்துல மஞ்சள் கயிறு மட்டும்தான் இருக்கு, தாலி இல்ல. எனக்கு தாலி பெருக்கும் போது தாலி இல்லைன்னு வையே, அவ்வளவுதான். எனக்கு வர வழியே இல்ல, நீ தாண்டி காப்பாத்தணும். ஏய், நான் என்னடி பண்ணணும்? ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்குள்ள நீ எப்படியாவது ஒரு தாலியோட வரணும். என்னடி சொல்ற? ஆமா சுமதி, எப்படியாவது ஒரு தாலி கொண்டு வந்து கொடுத்துட்டேனா நான் அதை கழுத்துல மாட்டி தப்பிச்சுக்குவேன். எப்படியாவது தாலியை கொண்டு வந்து என் மானத்தை காப்பாத்துடி ப்ளீஸ். ஏய் இரு துளசி இரு. இப்ப தாலிக்கு நான் எங்க போவேன்? ஓ, அப்போ உன் கழுத்துல தாலி இல்ல, வெறும் கயிறு தான் இருக்கு. மவளை இன்னைக்கு நீ சிக்கன. உன் மானம் மட்டும் இல்ல, அத்தைக்கு உன் மேல இருக்கிற பாசத்தையும் சேர்த்து காலி பண்ற. சூப்பர்ல. ஆமா, உனக்கும் கொஞ்சம் பிம்பிள்ஸ் அதிகமா தான் இருக்கு. எனக்கு சந்தனம் பத்தாதேம்மா. ஒண்ணு பண்ணு, மாட்டு தொழுவத்துக்கு போய் அந்த மாட்டு சாணிய நல்லா அள்ளி அப்படியே பூசிக்க, அழகா இருப்பேன். எப்போ நாருதா வாடி, சும்மா வந்து சந்தனம் பூசு சுண்ணாம்பு பூசுன்னு வா. அழகா அப்படி வா.
சுமதி தானே? ஆமாண்ணே. வண்டி நிறுத்துறா. அண்ணே, தேரடி கோவில் போன வரீங்களா? இல்லம்மா வராது. அண்ணா, சுமதி எதுக்குண்ணா இங்க வந்திருக்கா? எதுக்குன்னா வேற எதுக்கு? என் பொண்டாட்டி துளசிய பார்க்க தான் வந்திருக்கணும். துளசி சிக்கிட்டாடா. அப்ப துளசி இந்த ஏரியால தான் இருக்காங்களாண்ணே? அதுக்காக தானே நாமளும் இங்க வந்திருக்கோம். துளசி இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவளை வச்சுதான் நான் அவளை தூக்கணும். ரொம்ப நேரம் ஆச்சு. துளசி அனுப்பின லொகேஷனுக்கு போலான்னு பார்த்தா வண்டி கிடைக்க மாட்டேங்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.